Hello friends, welcome to Dhruvan Academy. Very good morning to all. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்குண்டான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, அது பார்க்கறதுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு பேட்ச். ஓகேவா, 1500 rupees நீங்க பே பண்ணி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த பேட்சுக்குண்டான ஸ்டடி பிளானை நான் வந்து போன வாரமே நம்முடைய சேனல்ல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான ஸ்டடி பிளானே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, அந்த பிடிஎஃப் பார்க்காதவங்க வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும், ஓகேவா, பேமெண்ட் எப்படி நீங்க பே பண்ணணும், பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் எப்படி ரன் ஆகும், பேட்சுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ பற்றியில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டடி பிளான், பிடிஎஃப், வீடியோ அண்ட் இந்த பேட்ச் வீடியோ இது மூணுத்தையும் பார்த்துட்டு ஓகே சார் எனக்கு இந்த பேட்ச் செட் ஆகும், ஓகேவா, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கியூஆர் கோட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் நான் வந்து போஸ்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா, ஓகேவா, இது வந்து 1500 உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஓகே, அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ரன் ஆகும். 2026 குரூப் 4 வரைக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தா இது தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச். ஓகேவா, ஸோ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நவம்பர் 2ஆம் தேதி கமிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா, ஓகே, நம்ம முன்பு என்ன பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஏன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ சரி எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா நான் இதிலே கொடுத்துருக்கேன். பேட்ச் ஷெடியூலுக்கு உண்டான பிடிஎஃப். ஓகே, மொத்தம் நம்ம வந்து 20 ஷெடியூல். ஓகேவா, ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த பிடிஎஃப் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணாலே இந்த பிடிஎஃப் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷெடியூலும் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ தமிழ் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், திருக்குறள், மேக்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக்கு. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஷெடியூல், எவ்ரி சண்டே டெஸ்ட் நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் நான் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஸ்டடி பண்ண ஓகே அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் பேட்சை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி பிளானுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகே, இந்த 20 ஸ்டடி பிளானையும் 20 ஷெடியூலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன் ஒரு லைவ்ல. அந்த வீடியோ லிங்க்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த சிறப்பம்சம், நம்ம இந்த பேட்ச் என்ன புதுசாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கேன். இந்த 3 வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கூட இதில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். சரிங்களா, ஓகே, இந்த 3 வீடியோ பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் போட இந்த பேட்ச் வீடியோ, இந்த 4 வீடியோ பார்த்துட்டு வேற டவுட்னா மட்டும் நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரியா, இப்போ நம்ம ஒன்பதுனா பார்த்துடலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1500 உண்டான பேட்ச் தான். நிறைய பேர் வந்து பார்த்தா சார் மந்த்லி கட்டணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. சிங்கிள் பேமெண்ட் தான், ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒரே ஒரு முறை நீங்கள் 1500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ண போறீங்க. பண்ணிட்டு இந்த குரூப்ல வந்து ஆட் ஆகிக்கலாம். சரிங்களா, ஒன் டைம் பேமெண்ட் தான். தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் நம்ம பேட்ச் போகிறோம். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து போடுறது இல்லை. ஸோ சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மெட்டீரியல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுமா இங்கிலீஷில் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் மேக்ஸ் மட்டும் பைலாங்கில் வரும்பா. ஓகே, அதாவது தமிழ் அண்டு இங்கிலீஷ். ஓகே, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அது ஜிகேவாக இருக்கும். ஜிகே தமிழ் பிரச்சனை இல்லை, ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் இருக்கும் பிடிஎஃப். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் மட்டும் என்னது மேக்ஸ் மட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும்பா. இது ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு ஃபேவராக வந்து பண்ணி தர முடியும். மற்றபடி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா, ஓகே, நம்ம இந்த பேட்ச் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா முழுக்க டெலகிராமில் தான். வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா சமூக வலைதளத்தை நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. இந்த பேட்ச் அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலராக பேமெண்ட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் நம்ம செப்பரேட்டாக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணோம். அந்த குரூப் எதில் கிரியேட் பண்ணோம், டெலகிராம். இந்த டெலகிராம்ன்ற ஆப்பில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேவா, டெலகிராம் ஆப் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் அது கவலைப்பட தேவையில்லை. அந்த டெலகிராம் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எப்படி வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம நம்பரை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் கிரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் நார்மலாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம் ஆப் இல்லையே இந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் போயிடும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சரியா, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ டெலகிராம் ஆப்பில் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கான எல்லா மெட்டீரியல்ஸ், வீடியோஸ், கைடன்ஸ் எல்லாமே நம்ம அந்த டெலகிராமில் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த குரூப்பில் தான் கொடுப்போம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
இந்த பேட்ச் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட பேட்ச்ல வந்து பார்த்தோன்னா 6 மந்த் போட்டிருப்போம், 8 மந்த் போட்டிருப்போம், 10 மந்த் போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து டிசைட் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் எப்போன்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நமக்கு எக்ஸாம் எப்போன்றது தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் சரியா, குறைந்தபட்சம் ஒரு 9 மந்த் ஆச்சு வந்து கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே நம்ம கைடன்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேவா? மொத்தமாக எத்தனை டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு 40 டெஸ்ட்டுப்பா. மொத்தம் எவ்வளோ 40 டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது என்னன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 40மே ஃபுல் டெஸ்ட் தான். 40மே ஃபுல் டெஸ்ட் தான். ஓகேவா? 200 கொஸ்டின் கொண்ட தேர்வு தான் நம்ம நடத்த போகிறோம் வித் ஓஎம்ஆர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேட்ச் பற்றின ஒரு ஓவரி கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பேட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய பேட்ச் தான். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு ஒரு ஷெடியூல். ஓகேவா? அந்த வாரம் எப்படி பயணிக்கும் அப்படின்னா மண்டே டு சண்டே, மண்டேலேருந்து சண்டே ஒரு ஷெடியூல், அடுத்த மண்டேலேருந்து சண்டே ஒரு ஷெடியூல். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெடியூல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுனா மண்டே ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும்னா சண்டே வந்து முடியும். சரியா? அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ஷெடியூல், ஒரு டெஸ்ட். ஓகே, அந்த டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். சரியா? அடுத்தது மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல் எல்லாமே நம்மளே கொடுத்துணும். இப்போ வந்து இந்த வாரம் இந்த டாபிக் இந்திய அரசு படிக்கணும், இந்திய பொருளாதாரம் படிக்க போகிறீங்க, ஓகே, திருக்குறள் இந்த டாபிக் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே எங்கேயும் போய் தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப் டு கரண்ட் அஃபேர்ஸ், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்மளே வந்து கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை அந்த கொடுக்கக்கூடிய 1 வீக்குள்ளே படிக்கிறது தான் மெத்தட். அது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுன்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்லிவிடும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை நாங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் கொடுக்க போகிறோம். மெட்டீரியல்லாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக கொடுத்துட்டு அதான்ப்பா மொத்தமாக கொடுத்தாச்சும் கிடையாது. அந்தந்த வாரம் என்ன ஷெடியூலோ அந்த ஷெடியூலுமே சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ சிலபஸ் வைஸாக உங்களுக்கு மெட்டீரியல் பண்ணோம். ஒவ்வொரு வாரத்துக்குள்ள மெட்டீரியலை இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். சரியா? மொத்தமாக ஒட்டுக்காக கொடுக்க மாட்டோம். சரியா? ஒவ்வொரு வாரத்துக்குண்டான மெட்டீரியல் அந்த வாரத்துடைய மண்டேல தான் உங்களுக்கு வரும். சண்டே டெஸ்ட் வச்சிடும். ஓகேவா? அடுத்தது வீடியோ கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டாபிக் இருக்கு. இப்போ இந்திய அரசியலமைப்புன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்திய அரசியலமைப்புக்கு உண்டான அந்த டாபிக், அதுக்கு உண்டான வீடியோ கிளாஸ். ஏன்னா இப்போ அந்த இந்தியன் பாலிட்டியில் இப்போ இந்திய அரசியலமைப்பு 10th புக்கில் இருக்குது, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் டவுட்டுக்காக நீங்கள் வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. மெட்டீரியல் நம்மளே கொடுத்துரும், அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுத்துரும், அதை கிளாஸஸையும் கொடுத்துரும். சில பேர் கேட்டீங்க சார் இப்போ வீடியோ கிளாஸ்ன்றீங்களா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார், எனக்கு டைம் செட் ஆகாமல் தெரியாது, நீங்கள் கொடுக்குற டைம் என்னால் போட முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே நாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வீடியோ நீங்கள் எப்போ வேணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது அது எனி டைம் வாட்சபிள் தான். அதை நான் வந்து இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு மண்டே வந்துடும், எல்லா வீடியோஸும் வந்துடும். அப்போது நீங்கள் டைம் ஒதுக்கி எப்போ அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். வீடியோ கண்டிப்பாக பார்க்கறது மேண்டேட்டரி கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் வெளியே எங்கேயும் போயிட்டு தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் நம்ம சேனலே நம்ம வந்து கொடுக்குறோம். டோன்ட் வரி. சரிங்களா? ஸோ அப்போது மெட்டீரியல் வீடியோ கிளாஸ் நம்ம வந்து கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட். ஒவ்வொரு வாரமும் சண்டே டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஓஎம் ஃபுல் டெஸ்ட் தான் இருக்கும். ஓஎம்ஆரை பேஸ் பண்ணி இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? ஓகே, இப்போ ஓவர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ப்ராசஸ். மொத்தமாக நான் எத்தனை சொல்லியிருந்தேன்? 40 டெஸ்ட் ஒன்று பற்றி அது எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 ஷெடியூல் பா. அது 20 ஷெடியூல். ஓகேவா? அப்போ 4 வாரத்துக்கு ஒரு ரிவிஷன். ஓகே, அது 4 வாரத்துக்கு ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி 5 ரிவிஷன் கனெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ முதல்ல ஒரு 4 வாரம் ஆகுமா, அப்புறம் ஒரு ரிவிஷன், அப்புறம் ஒரு 4 வாரம், அப்புறம் ஒரு ரிவிஷன், அப்புறம் 4 ஷெடியூல், அப்புறம் ஒரு ரிவிஷன், அப்புறம் 4 ஷெடியூல், அப்புறம் ஒரு ரிவிஷன், அப்புறம் 4 ஷெடியூல், அப்புறம் ஒரு ரிவிஷன். அப்போது 4, 8, 12, 16, 20 ஷெடியூல் வந்துச்சுங்களா? 1, 2, 3, 4, 5 ப்ளஸ் 5 ரிவிஷன், மொத்தமாக சேர்த்து 25 ஷெடியூல் வந்துடும். அது இல்லாமல் 5 யூனிட் வைஸ் ரிவிஷன். தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிவிஷன் டெஸ்ட் தனியாக. அதாவது இந்த 25 வீக்கும் 25 ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5 யூனிட் வைஸ் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒரிஜினல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். குரூப் 4 கிடையாது. குரூப்பில் எப்படி கொஸ்டின் எப்படின்னா அந்தளவுக்கு தரத்தில் தான் நம்ம வந்து கொஸ்டினை வந்து மேக் பண்ண போகிறோம். அதுலேயும் 10 ஃபுல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் வைக்க போகிறோம். 10 ஃபுல் மாடல் எக்ஸாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது டெஸ்ட் ப்ராசஸ். நம்ம டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சொன்னது தான் வீக்லி டெஸ்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது எவ்ரி சண்டே, ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும்பா. ஓகே, எவ்வளோ கொஸ்டின் ஆகுதுன்னா 200 கொஸ்டின். 100 தமிழ்,
25 மேக்ஸ், 75 ஜிகே. இந்த ஜிகேலே கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்கீம்ஸும் ஆட் ஆயிடும்பா. ஓகேவா? ஸோ அந்த வாரம் நம்ம என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ தமிழுக்கா அந்த வாரம் என்ன டாப்பிக்கோ அதுக்கேற்ற மாதிரி, மேக்ஸா 25 மேக்ஸ் என்ன டாப்பிக்கோ அதுக்கேற்ற மாதிரி, கரண்ட் அஃபேர்ஸு ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமிக்கு அதுலேருந்து கொஸ்டின் வரா மாதிரி. ஓகே, மொத்தமாக 200 கொஸ்டின் ஒவ்வொரு வாரமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சண்டே டெஸ்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்போ ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகேவா, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா விடிகாலமே வந்துடும். ஓகேவா? இது நம்ம வந்து கரெக்டான ஒரு டைம் வந்து சொல்ல முடியாது. ஆனால் சண்டே டெஸ்ட்ன்றது கன்ஃபார்ம். ஓகேவா? ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து காலைல வந்து சரி ஒரு 4 மணிக்கெலாம் எனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இப்போ குழந்தைங்களாம் வந்து சண்டே எழுந்திரிட்டு ஒரு 7 மணி ஆகும் 8 மணி ஆகும் அப்படின்னா நான் காலையிலே எக்ஸாம் எழுதி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போது ஏர்லியாக மார்னிங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? அதாவது குறைந்தபட்சம் 4 to 6 AM உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் காலையில். அதாவது எவ்ரி சண்டே மார்னிங் 4 o'clockலேருந்து 6 o'clock என்ன வந்துடும் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி. சண்டேன்றது கம்பல்சரி டெஸ்ட் தான்ப்பா. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நம்ம கொடுத்துரும். ஓகேவா? நீங்கள் சார் ஓஎம்ஆர் சொல்கிறீங்களா, ஓஎம்ஆர் பிடிஎஃப் நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் நானே ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டா போதும். இப்போ மொத்தமாக நம்ம 40 டெஸ்ட் எடுத்து போகிறோமா, 40 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட் அப்பவும் அதை என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு காப்பி எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வீக்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் என்ன ஆகும், மார்னிங் 4 o'clock வந்து 4 o'clock to 6 o'clock இந்த இடைப்பட்ட டைம் வரும். 4:30 இருக்கலாம், 5 இருக்கலாம், 5:30 இருக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம மாறும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? ஆனால் இந்த டைம்குள்ள தான் கண்டிப்பாக கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக எப்போனா எழுதிக்கலாம். அது ஒரு டவுட்டு நிறைய பேர் கேட்டீங்க, சார் கொஸ்டின் பேப்பர் போட்டோன்னே எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்குள்ளே நீங்கள் எழுதி முடித்து பெட்டர். சார் நான் வந்து அடுத்த நாள் எழுதுறேன், நான் மண்டே எழுதுறேன், அப்போ நான் டியூஸ்டே நல்லா படிச்சு, அந்த கதையே கிடையாது. அந்தந்த வார டெஸ்ட்டு அந்த வாரம் முடிச்சிருங்க. நீங்கள் அடுத்த வாரம் தள்ளி போட்டிங்கன்னா அது என்ன ஆட்டோமேட்டிக்காக மாறி மாறி போயிடும். ஓகே, அதுக்காக சார் இப்போ சண்டே நான் எழுதலாம், மண்டே அந்த கொஸ்டின் பேப்பர் அழிஞ்சிருமா, டெலிட் பண்ணிக்கலாம் கேட்டால் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சண்டேக்குள்ளே எழுதி முடித்து பெட்டர். ஏன்னா சண்டே ஈவினிங் வந்து நான் ஆன்சர் கொடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா மண்டே திரும்ப அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் மண்டே வரைக்கும் இந்த ஷெட்யூலே பார்த்துட்டீங்கன்னா அப்போ டியூஸ்டே தான் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ அப்போ அந்தந்த டெஸ்ட்டு அந்தந்த டேவே எழுதிருங்க. சப்போஸ் தவறும் பட்சத்தில் அடுத்த நாள் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக கம்பல்சரி நான் சொல்ல வரல. ஆனால் அந்த கம்பல்சரியாக அந்த சண்டே எடுத்து பெட்டர். ஓகேவா? அடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட் கொஸ்டின் பேப்பர் வந்து இவங்க எப்படி கொடுக்க போறாங்க, பிடிஎஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து சார் கொரியர் அனுப்புவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கொரியர்லாம் கிடையாது, முழுக்க பிடிஎஃபாக தான் நாங்கள் அனுப்புவோம். சரியா? ஓஎம்ஆர் டெஸ்ட் தான், ஓஎம்ஆர் பிடிஎஃப்பும் நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது இப்போ காலையில் வந்து 4 to 6 கொடுத்துட்டுனா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதாவது காலைல வச்சு டெஸ்ட்டுக்கு உண்டான கீ ஆன்சர் 1க்கு 2, 2க்கு சி, 3க்கு பாம்பே, 4க்கு டெல்லி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சரை வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? அப்போ ஆன்சர் கீ ப்ளஸ் அது ரேங்க். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 8 அந்த டைமுக்குள்ளே வந்து நான் 6 மணிக்குள்ளே வந்துடும், இல்லைன்னா 8 மணிக்குள்ளே வந்துடும் கீ ஆன்சர். அப்போ என்ன பண்ண, நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்களா அதுக்குள்ளே எவ்வளோ மார்க்குன்றதை நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு 150 மார்க் போட்டிருக்கீங்க. 150 கொஸ்டின் போட்டிங்கன்னா 150. ஓகேவா? இந்த 150 மார்க்கை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு ரேங்க் ரிப்போர்ட் லிங்க்கை நான் கொடுப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம். ஓகே, அது பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 2 டேஸ்க்குள்ளே, இப்போ இந்த வாரம் வருது, அடுத்த எக்ஸாம் வரத்துக்குள்ளே இதுக்குண்டான ரேங்க் ரிப்போர்ட் நான் வெளியிட்டுருவேன். ஓகே, அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டு வரத்துக்குள்ளே இந்த டெஸ்ட்டுக்கு நான் ரேங்க் ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இது ஏன் அப்படின்னா அடுத்த டெஸ்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கலாம், எப்படி எடுக்கலான்றத பற்றின டீட்டெயில் தான். ஓகேவா? இப்போ ரேங்க் லிஸ்ட் ஒன்று எழுதின எல்லாருடைய ரேங்க் லிஸ்ட்டும் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா டாப் 200 மட்டும்தான். டாப் 200 உண்டான ரேங்க் லிஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தா அவாய்ட் பண்ணுவோம். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. அடுத்தது மேக்ஸ். ஓகேவா? இப்போ கீ ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா தமிழுக்கும் ஜிகேக்கும் ஓகே. ஆனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஃபால்ட்டு. இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ தமிழ்னா நம்ம கொடுத்த டாப்பிக்லேருந்து வரப்போகுது. அப்போ அந்த கொடுத்த டாப்பிக்கு நான் எக்ஸ்பிளேஷன் நம்ம கொடுத்துட போகிறோம். அப்போ உங்களுக்கு அது டவுட் வராது. ஆனால் மேக்ஸ்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் போடுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மேக்ஸுக்கு நான் கீ ஆன்சர் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்தது எவ்ரி வீக் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி ஒரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு வாரம் முடிஞ்சு இப்போ இந்த சண்டேவோ அடுத்த டெஸ்ட் வரதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, அப்போ எப்படி நீங்கள் டெவலப் பண்ணலாம், இன்னும் நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகே அந்த கொஸ்டின் ஏதாவது தவறு இருக்குது,
இப்போ கொஸ்டின் பேப்பர்ல எதனா மிஸ்டேக் இருக்கு, அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த கொஸ்டின் எப்படி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த டெஸ்ட்டை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது இந்த டெஸ்ட் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு அடுத்த டெஸ்ட்டை நீங்க எழுதும்போது மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இது எல்லாமே வந்து டெஸ்ட் ப்ராசஸ் தான். அடுத்தது மெட்டீரியல். என்னென்ன மெட்டீரியல் நம்ம கொடுப்போம்? ஓகே, சும்மா வந்து இது அது அப்படின்றத நான் வந்து சொல்றதை விட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல நீங்க வெற்றி அடைவதற்குண்டான மொத்த மெட்டீரியல் நானே கொடுத்துருவேன். நான் இங்கிருந்து எடுப்பேன் அங்கிருந்து எடுப்பேன் அப்படிலாம் வந்து நான் சொல்ல விரும்பல. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஓகேவா, ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான தேர்வில் தேர்ச்சி அடைய தேவையான அனைத்து மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை கொடுக்கக்கூடிய டைமுக்குள்ளே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். சில மெட்டீரியல் வந்து பார்த்தா நம்ம உள்ளே வந்த பிறகு நிறைய கொடுப்போம். சரியா? இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி நம்ம நிறைய கொடுப்போம். சரியா? என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஷெட்யூலுக்கு உண்டான சிலபஸ், அந்த சிலபஸ்க்கு உண்டான ஸ்கூல் புக்ஸை வந்து கொடுத்துரும். ஸ்கூல் புக்ஸை எங்கெல்லாம் கவர் ஆகுது அதை கட் பண்ணி வந்து கொடுத்துரும். சரியா? இப்போ தமிழ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நோட்ஸு. இப்போ ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதை நம்ம வந்து தனியாக சேகரித்து கொடுத்துரும். ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸையும் படிச்சிருவீங்க, ஸ்கூல் புக்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்துப்பீங்க. சரியா? ஏன்னா ஆல்ரெடி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா புக்கை ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸைஸ் நீங்கள் புக்கை கவர் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா கண்டென்ட்டையும் பார்த்துறீங்க, புக் பேக் கொஸ்டினும் பார்த்துறீங்க, பாக்ஸ் ஷாப்பிங் பார்த்துறீங்க. அப்போது எந்த வகையிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலே வராது. ஸோ மொத்தமாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். சரியா? அடுத்தது சிலபஸ் கவர், அவுட் ஆஃப் புக் டாபிக். ஸோ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அவுட் ஆஃப் புக்ஸை நம்மளே நோட்ஸாக எடுத்து கொடுத்துரும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது தமிழ் கம்பைல் ஃபைல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துக, வேர்ச்சொல், வினைச்சொல், இது எல்லாமே வந்து ஒரே பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இதுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துரும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நோட்ஸ். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில டாப்பிக்லாம் வந்து இப்போ வேர்ச்சொல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் படித்தாதான் கெயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டாபிக் கொஞ்சம் வந்து கூர்ந்து கவனிப்போம். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா நோட்ஸும் அவுட் சோர்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், தேடி சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அப்பப்போ நம்ம கொடுத்துட்டே இருப்போம். சரியா? ஏன்னா நீங்கள் வெளியே எங்கேயும் போய் தேடி படிக்கிற அவசியன்றதுனால அந்த வேலை எங்கள் வேலை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் வேலை படிக்கிறது, அதை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சரியா? அடுத்தது புக் பேக், அது இல்லாமல் பாக்ஸ் டாபிக்ஸ். இப்போ ஒரு சில டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக், ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் போது புக் பேக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. தமிழாக இருந்தால் முழுத்தின் பரீட்சை ஆகட்டும், ஜிகே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்லேருந்து கொஸ்டின் வருது. ஸோ அப்போ புக் பேக்கையும் கேட்டுரும், ப்ளஸ் வந்து பாக்ஸ் டாபிக் இதையுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துரும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதுவெல்லாம் நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுத்ததும் இந்த வாட்டி நம்ம கியூஸ் மோடில் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ குவிஸ் அப்படின்னா அதுலேருந்து ப்ரீவியஸ் எல்லாம் என்னென்ன டாபிக், இப்போ வந்து இந்த வாரம் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் குவிஸ் மோடில் கொடுத்துரு அப்படின்னா அவ்வளோதான், போதும். அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வந்து படித்தாலே எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்குறான்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஓகே, இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஷார்ட்கட். ஓகேவா? பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் பேஸ்டு. ஓகேவா? அப்புறம் வந்து ஆர்டிக்கல் பேஸ்டு. இந்த பிடிஎஃப்லாம் இப்போது சட்ட திருத்தம்லாம் தனி ஒரு பிடிஎஃபாக இருக்கும். ஆர்டிக்கல், அப்போ மொத்தம் இந்திய அரசு மொத்த ஆர்டிக்கலும் ஒரு பிடிஎஃப். ஓகே, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பிடிஎஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு. ஓகே, இம்பார்ட்டன்ட் பத்திரிக்கை, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் லீடர்ஸு, இது எல்லாமே தனித்து தொகுத்து அப்பப்போ ஒரு பிடிஎஃபாக கொடுத்துரும். ஸோ அப்போது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து நோட்ஸ் கவர் ஆகிடும். படிக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை. சரியா? அடுத்தது இப்போ பேட்ச் பற்றின ஃபுல் ப்ராசஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டீங்க, பேமெண்ட் நான் கொடுக்குற QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க, நான் சொன்ன நம்பருக்கு டெலகிராமில் எனக்கு வந்து அனுப்பிட்டீங்க. ஓகேவா? நம்ம பேட்சும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பேட்ச் எப்படி கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நவம்பர் 2ஆம் தேதியா, இப்போ நவம்பர் 2ஆம் தேதி காலைல ஒரு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிருப்பீங்க. இது ஒரு 3 குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆகிருப்பீங்க. என்னென்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப்பு, இன்ஃபர்மேஷன் குரூப்பு, குவிஸ் குரூப், மொத்தம் 3 குரூப் தான். ஓகே, இது ஒரே குரூப்லேயே போகலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா 3 குரூப்பாக பிரச்சனை நம்ம ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு கூட நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நம்ம எங்கே தேடி செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு கூட கஷ்டப்படணும் தான் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் குரூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் படிக்க, நீங்கள் படிக்கிறதுக்காக. ஓகேவா? நீங்கள் படிப்பதற்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸும் எதில் வரும்னா இதான்.
ஒரு சின்ன ஒரு பக்க மெட்டீரியல் இல்லை ஒரு பக்க ஒரு லைன் நோட்ஸ்னாலும் உங்களுக்கு எதில் வரும் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் குரூப்பில் தான் எல்லா மெட்டீரியல்ஸும் வரும். அப்போ இது படிப்பதற்கான group. அதான் படிக்கன்னு போட்டிருக்கேன். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் குரூப். இந்த இன்ஃபர்மேஷன் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மோட்டிவேஷன் ஆடியோ வீடியோஸு ஏதாவது லைவ் செஷனு ஓகே லைவ் டெஸ்ட்டு ஓகேவா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் செஷனு ஓகேவா இல்லை ஃபீட்பேக் செஷன் இதுமாதிரி ஏதாவது ஒன்று லைவ் செஷனோ ஒரு வீடியோ சம்மந்தமான ஆடியோ சம்மந்தமான விஷயம் எதனா நான் பண்ணுறேன் அப்படின்னா அது தொடர்பான அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே வந்து எதில் அனுப்புவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் குரூப்பில் தான். ஸோ அப்போ அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்காக பார்க்க அப்படின்னு போட்டிருக்கும். நீங்கள் பார்ப்பதற்காக ஒரு குரூப். அடுத்தது மூணாவது பார்த்தா குவிஸ் குரூப். ஓகேவா நல்லா பார்த்துட்டீங்க பார்த்துட்டு நல்லா படிச்சுட்டீங்க படிச்சதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் வருமா வராதா நம்ம படிச்சதெல்லாம் எக்ஸாம் வரைக்கும் நம்ம மைண்டில் இருக்குமா இருக்காதா நம்ம படிச்சதெல்லாம் கரெக்டாக இல்லையா நம்ம ஒழுங்காக தான் படிச்சுமா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும். அப்போ அதில் பழக்கம் வந்தால் தான் ஒன்றா இருக்கும். ஒரு 10-15 கொஸ்டின் நீங்கள் டெய்லியும் பழகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் இந்த குரூப் பழக இது குவிஸ் குரூப். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லியுமே 2 days ஒன்ஸோ ஓகேவா அந்த வாரத்துக்குள்ளே ஒரு 100 கொஸ்டின் வந்துடும். அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த வாரம் என்ன உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி 100 கொஸ்டின் வந்துரும்பா. அது ஒரே நாளில் 100 கொஸ்டின் வரலாம் ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் வரலாம் இல்லை 2 நாளைக்கு 40 கொஸ்டின் வரலாம் எப்படி வேணா வரலாம். ஆனால் அந்த வாரத்துக்கு 100 கொஸ்டின் வந்துடும். அது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அது என்னன்னா நீங்கள் பழகத்துக்காக கொஸ்டின் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பழகி கொள்வதற்காக அது அதனால அது பேர் அது பழக. அப்போ படிக்க பார்க்க பழக ஓகே இது நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும் சரியா. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு யூடியூப் சேனல்ப்பா. செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. அதாவது நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நான் என்ன ஒரு வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம பப்ளிக் சேனலில் கொடுக்க முடியாது. அப்போ அவங்களுக்கான தனிப்பட்ட விஷயத்தை நான் என்ன ஷேர் பண்ணேன் அப்படின்னா நம்முடைய அந்த யூடியூப் சேனலில் நம்ம செப்பரேட்டாக கிரியேட் பண்ண யூடியூப் சேனல் வந்து கொடுத்துருவேன் சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஓவர்வியூ. ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியாச்சா சேனல் போட்டாச்சா. ஷெடியூல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரம் வந்து என்னென்ன படிக்கணும் இப்போ தமிழ் என்ன படிக்கணும் மேக்ஸ் என்ன படிக்கணும் ஜிகே என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதை வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஓகேவா. எதை எப்போ படிக்கணும் மண்டே என்ன படிக்கணும் டியூஸ்டே என்ன படிக்கணும் வெட்னஸ்டே என்ன படிக்கணும் ஸோ அப்போது சாட்டர்டே என்ன படிக்கணும் ஒவ்வொரு வாரம் நீங்கள் எப்படி அதை கண்டினியூ பண்ணணும் எப்படி வந்து கொண்டு போகணும் இது எல்லாத்த பற்றி நான் தெளிவாக முன்கூட்டியே சொல்லிடுவேன். ஸோ அந்த ஷெடியூல் ஓவர்வியூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் வந்து டெய்லி நான் ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரே நாள் ஒரு வீடியோ போட்டோன்னா 6 நாள் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணால் 7 நாள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேவா. அடுத்தது ஆல் டாபிக்ஸ் வீடியோ கிளாஸ். இது முன்கூட்டியே நான் வந்து சொல்லிட்டேன் எல்லா டாப்பிக்கும் நான் வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துரும். சில டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மட்டும் அனுப்பினா அதை மட்டும் பிடிஎஃப் அனுப்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பிரித்து எழுதுக சேர்த்துக்கலாம் பிடிஎஃப் தான் முடியும். இப்போ புணர்ச்சி இதுனா நம்ம வீடியோஸாக கொடுக்கலாம் அந்த மாதிரி சரியா. அடுத்து எவ்ரி வீக் லைவ். எவ்ரி வீக்னது லைவ். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் வந்து நீங்கள் எப்படி இந்த டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி எழுதுனீங்க எந்த இதெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நம்ம டெஸ்ட் எப்படி இருந்துச்சு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு கொஸ்டின் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அடுத்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து எந்த இதில் ஸ்ட்ராங் ஆகணும் அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அதை பற்றின ஒரு லைவ் செஷன். உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த டவுட் செஷனில் வந்து கேட்டுக்கலாம் சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோ. மேக்ஸுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட் அனலைஸ் ஓகேவா. இது நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னது தான் மோட்டிவேஷனல் வீடியோ அண்ட் ஆடியோஸ் ஓகேவா. இதை நான் வந்து முன்கூட்டி சொன்னேன் டெய்லியுமே உங்களுக்கு என்ன வந்துடும் வீடியோ ஆடியோ கொடுத்துரும் ஆடியோ எடுத்து வந்துடும் இல்லை ஒரு பிக்சராக கூட நான் வந்து கொடுத்துருவேன் ஒரு ஸ்லோகன் மாதிரி. ஸோ அன்னைக்கு நீங்கள் படிப்பதற்கு ஒரு உந்துதலாக இருக்கிறதுக்காக ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அதுக்கு உண்டான மோட்டிவேஷன் வந்துடும். ஸோ அது என்னென்னா உங்களை தொடர்ந்து படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஏன்னா படிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சின்றது ஒரு விஷயம் ஓகேவா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்காக ஓகேவா தினந்தோறும் இடைவிடாமல் நீங்கள் படிப்பதற்காக அப்பப்போ உங்களுக்கான சில உந்துதல் ஆடியோஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அது கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன தோணும் படிக்கின்ற அந்த தாட் வந்து வரும் சரியா. அடுத்தது வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஓகே. ஒவ்வொரு வாரமும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வாரமா போன வாரத்துக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாரம் இருக்கும் அடுத்த வாரத்துக்கு இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு வாரம் நீங்கள் எழுதப்படுற டெஸ்ட்டுக்கு அதுக்கு முந்தின வார கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துரும் சரிங்களா. ஸோ அவ்வளோதாம்மா இது எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே வந்து கொடுத்துரும் ஓகேவா. ஸோ நம்ம பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அக்டோபர் 31பா. இன்னைக்கு வந்து அக்டோபர் 29 இன்னைக்கு 29 நாளைக்கு 30 நாளான்னைக்கு 31 சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 days நான் கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மழையாக இருக்குது. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா
போயிட்டு பேங்க்கில் போய் கட்டுறதுக்கு வசதியாக இருக்காதுன்றதுக்காக தான். ஸோ சப்போஸ் ஓகே லிமிட் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம பேட்ச் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் 3ஆம் தேதி வரைக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 தான் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. சப்போஸ் எனக்கு தேவையான கவுண்ட் வந்துருச்சு, ஏன்னா நம்ம ஒரு லிமிட்டட் ஒன்று ஆட் பண்ணால் தான் அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ நான் இடையில எனக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து எல்லாருடைய பேரையும் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் தான் நான் எல்லாரையும் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ் தனியாக இருக்குது. ஓகே, ஷெட்யூல் ரெடி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கலந்துருக்கும் போது எனக்கு ஒரு கடைசி நாள் வரைக்கும் நான் வந்து ஸ்டூடெண்ட்டை சேர்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா பேட்ச் என்னால் கிரியேட் பண்ண முடியாது. அந்த பேட்ச் கிரியேட் பண்ணுற ஒர்க்கில் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் ஜாயின் பண்ணுறவங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணுறேங்க, இல்லையா நாளைக்கு அதிகபட்சம். ஓகேவா? ஏன்னா நான் சப்போஸ் அந்த கவுண்ட் இருந்துச்சுன்னா நான் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, அதையும் நான் பேச சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2. ஓகேவா? சண்டே வந்து காலைல இருந்து ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து கிரியேட் ஆகிடும்பா. சரியா? ஓகே, அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ப்பா. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம ஆக்சிஸ் பேங்க்கு துரோணா அகாடமின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போடுங்கப்பா. பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தா துரோணா அகாடமி நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோட்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். பிரான்ச் வந்து பார்த்தா செய்யார் பிரான்ச். இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலைப்பா. செய்யார் டிஸ்ட்ரிக்ட், செய்யார் தாலுக்கா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் கியூஆர் கோடு இருக்குது அப்படின்னா அந்த கியூஆர் கோடு கொடுத்துரும் பாருங்க, இதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். இப்படியே கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணால் வந்துடும். ஸ்கேன் பண்ணால் இந்த பேர் வருதான்றதை ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் நம்ம அகாடமி பேர், துரோணா அகாடமின்ற பேரில் தான் அந்த கியூஆர் கோடே ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் யூபிஐ ஐடி லிங்க்கும் கொடுத்துரும் பாருங்க. இந்த ஐடி லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் உங்களுடைய கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ. அதே மாதிரி ஒரு விஷயம் நான் கவனிச்சுக்கோங்க. சார் இப்போ பேமெண்ட் பண்ண போகிறேன் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேவாக இருக்குது. அப்போ நானும் ஃபோன்பே அக்கௌண்ட்ல தான் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், ஓகேவா, நீங்கள் எந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிசி பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நெட் பேங்கிங் இருக்கும், ஒரு ஆப் இருக்கும். ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் ஸ்கேனர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேனர் எந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் இதில் கொடுத்துறா பாருங்க. யூபிஐ வேலெட்டு, ஜிபே, பேடிஎம் எல்லாமே அதோட தான். ஆல் இன் ஒன் கியூஆர். ஓகே, இன்னொரு டவுட் வந்து வரும், சார் இப்போ நான் தான் ஜாயின் பண்ண போகிறேன், ஏங்கிட்ட அக்கௌண்ட் இல்லை. ஓகே, இப்போ எங்கள் அப்பா அனுப்பலாமா? தாராளமாக அனுப்பலாம். ஓகே, யாரும் ஒன்றா பேமெண்ட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. பேமெண்ட் வந்து உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி யாரும் ஒன்றால பேமெண்ட்ன்றது பிரச்சனை இல்லைப்பா. யாருடைய அக்கௌண்ட்லேருந்து ஒன்றாலும் எனக்கு வரலாம். ஓகேவா? ஆனால் ஒரு விஷயம், இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருடைய அக்கௌண்ட்லேருந்து ஒன்றாலும் எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசிப்ட் வரும் பார்த்தீங்களா, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது குரூப்பில் யார் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்க வாங்கிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். ஓகேவா? நான் ஜாயின் பண்ண போகிறதுல என் தம்பி தான் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னா அவங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை, நான் பேமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த ரிசிப்டை என் தம்பிக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா அவன் தான் எனக்கு அனுப்பணும். அதாவது அந்த ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணும், அந்த அகாடமிக்கு அனுப்பணும், நான் அனுப்பக்கூடாது. அப்போ நான் அனுப்பினேன் அப்படின்னா என்ன ஆகுனா என் நம்பர் ஆட் ஆகிடும். ஆனால் படிக்க பற்றி யார், என் தம்பி தான். அப்போ என் தம்பி ஆட் ஆகுனா அவன் தான் அனுப்பணும். ஸோ அப்போ எந்த நம்பரை குரூப்பில் ஆட் பண்ணணுமோ அந்த நம்பர்லேருந்து டெலகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஆனால் வந்து பேமெண்ட் யார் ஒன்றா பண்ணலாம். யார் பேட்சை ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்க அந்த ரிசிப்டை வாங்கிட்டு அதை அனுப்பிச்சுடுங்க. ஓகே, அதில் டிரான்சாக்ஷன் ஐடி வரும், அதை நாங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிப்போம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா நீங்கள் யார் பேரோட சொல்ல தேவை அவசியம் இல்லை. நாங்கள் அதை வச்சு நான் வந்து பார்த்தோன்னா டபுள் என்ட்ரி ஆனோட நம்ம வந்து கேன்சல் பண்ணிப்போம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிடும் எந்த டைம் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா. ஸோ அது ஒரு டீம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை நாங்கள் அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? யார் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் பேட்சில் யார் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? எதில் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா அதுவும் டெலகிராமில் தான் அனுப்பணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி வேறு நான் வந்து நார்மலாக மெசேஜ் பண்ண அது மாதிரிலாம் பண்ணாது, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் பண்ணவே கூடாது, டெலகிராமில் மட்டும்தான் பண்ணணும். எந்த நம்பருக்குன்னா இந்த நம்பருக்கு, இது புதுசாக வந்திருக்க நம்பர்ப்பா. இது வரைக்கும் நம்ம பேட்சில் இந்த நம்பர் கொடுத்துருக்க மாட்டோம். பழைய நம்பரும் 4 நம்பர் ஃபர்ஸ்ட் 4 நம்பர் சேமாக தான் இருக்கும். அதனால பழைய நம்பர் நினச்சிடாதீங்க, இது புது நம்பர். இந்த நம்பர் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே காட்டுறேன். ஓகே, 6374805244 இந்த நம்பருக்கு டெலகிராமில். ஓகேவா? டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் உங்கள் நம்பரே எனக்கு காட்ட மாட்டேங்குது, அந்த குரூப்லேயே எனக்கு போட முடியும்னு கேட்குறீங்க.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நம்ம துரோணா மிஷன் குரூப்லையோ துரோணா அகாடமி குரூப்லையோ அல்லது இப்போ யூஸ் பண்ண அந்த ஆர்ஆர் அந்த இப்போ குரூப் 4 ஒரு பேட்ச் பண்ண பற்றி அந்த குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் மட்டும்தான் மெசேஜ் பண்ண முடியும், அதில் பண்ணக்கூடாது. அது வந்து குரூப், ஓகேவா? இப்போ வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் பண்ணும்போது அந்த மாதிரி. ஆனால் எனக்கு வாட்ஸ்அப் எப்படி நீங்கள் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி டெலகிராமில் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் டெலகிராம் ஆப்லேயே போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணணும், ஓகேவா? அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணணும், இந்த நம்பருக்கு எனக்கு டெலகிராமில் தான் அனுப்பணும். டெலகிராமில் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு அனுப்புங்க, ஓகேவா? நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கான்டாக்டில் என் நம்பரை சேவ் பண்ணிங்கன்னா காட்டாது. டெலகிராம் ஆப்புக்குள்ளேயே போயிடணும். டெலகிராம் ஆப்லேயே போட்டு தான் இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ண முடியும், சரியா? அது எப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் அந்த ரிசிப்ட் அனுப்பும் என்ன பண்ண அப்படின்னா அந்த பேமெண்ட் ரிசிப்டையும் ப்ளஸ் உங்கள் நேமையும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். பேமெண்ட் ரிசிப்டும் நேம் மட்டும் நீங்கள் இருக்கணும். இது 2 இருந்தால் தான் நான் நியூ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணுறது வசதியாக இருக்கும். நான் சேவ் பண்ணிவிட்டு, சரி, நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்ததுவா, சரி, ஓகே. சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இது ஒரு டவுட் ஒரு சிலர் இருக்கும். ஒரே நிமிஷம்ங்க, கொஞ்சம் டிம் பண்ணால் தான் தெரியுது, ஓகேவா? ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா? அதை ஹவு டு சேவ் மை கான்டாக்ட் நம்பர், ஓகேவா? டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா? நான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கொடுத்துருக்கேன், சரியா? இந்த வீடியோ பார்த்து கூட பண்ணுங்கள், இல்லை இதிலே கூட கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் எம்டியாக இருக்குது, உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே புதுசாக ஏன்னா எதுவுமே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிளாக மாறிடும். அதை திருப்பணும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நியூ கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேம்னு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நேமில் என் பேரோ இல்லை துரோணாக்கர் உங்கள் பேர் போடக்கூடாது, ஓகே? யார் ஏன் நம்பர் தான் சேவ் பண்ணுங்க. அப்போ என் பேரோ இல்லை நம்ம அக்கானி பேரோ துரோணாக்கன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து இந்த நம்பர் எந்த நம்பர் நான் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 6374805244 இந்த நம்பரை சேவ் பண்ணி இங்கே கிரியேட் கான்டாக்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் வந்து கிரியேட் ஆகிடும்பா. குரூப் பண்ணுற மாதிரி என் கான்டாக்ட் வந்துடும். அந்த கான்டாக்ட் உள்ள போயிட்டு நம்ம நார்மலாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அனுப்புவோம், அது குரூப், அதாவது என்ன சொல்கிறது, அந்த கேலரி போயிட்டு கிளிக் பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு கேலரி ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்கள் நேமையும் டைப் பண்ணி அனுப்பிச்சினா போதும், ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோவும் இப்படி இருக்கும், ஓகேவா? என்னுடைய ஃபோட்டோ தான், நான் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், சரியா? நான் பார்த்துக்கோங்க. சப்போஸ் சார் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடு கான்டெக்ட் பண்ணால், அதாவது டெலகிராம்லேயே இல்லை இன்வைட் டெலகிராம்னு காட்டும் சில பேருக்கு. ஏன்னா போனோட இப்படி தான் காமிச்சது. சில பேர் இன்வைட் டெலகிராம்னு காட்டும். அப்படி காட்டும் பட்சத்தில் இன்னொரு ஐடியா இருக்குது. என்ன பண்ணா டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது அதர் மெத்தட்பா. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்ச் சிம்பிள் மாதிரி இங்கே வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இப்போ இதான் டெலகிராம் வச்சுங்களேன், இங்கே சர்ச் சிம்பிள் இருக்கா, இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி காட்டுவோம். இந்த இடத்துல போயிட்டு அட்டுன்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்க. அட்டுன்னு டைப் பண்ணிட்டு துரோணா DHRONA துரோணா அருள், ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது. ஸ்பேஸ் விடாமல் துரோணா அருள் டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க் வந்துடும். நீங்கள் சேவ் பண்ணது இது ரொம்ப ஈஸி, ஓகே? இந்த துரோணா இதை கிளிக் பண்ணி என்ன பண்ண நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ரிசிப்ட் அனுப்பிச்சிக்கலாம். மொத்தம் 2 வழி இருக்குது, ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? சரி, ஓகே. எப்படி பேமெண்ட் பண்ணணும், எதுலேருந்து பண்ணணும், யார் பண்ணணும் எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ இதான் 2026க்கு உண்டான குரூப் 4 பேட்ச், ஓகேவா? கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 குரூப் 4ன்றது ஒரு கடைசி கட்ட போராட்டமாக யுத்த காலமாக கூட இருக்கலாம், ஓகேவா? அந்த யுத்த காலத்தில் நீங்கள் எவ்வித பயமும் இல்லாமல் பயணிப்பதுக்கு உண்டான எல்லா ஆயுதத்தையும் கூர்மைப்படுத்தி தரக்கூடிய வேலையை துரோணா அகாடமி கண்டிப்பாக செய்யும். அந்த ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வரக்கூடிய 2026 குரூப் 4ல் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமான ஒரு சடிப்பான போடுறதுக்காக தான் இவ்வளோ நம்ம தாமதமாக இந்த ஒரு பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ நவம்பர் 2லேருந்து நம்முடைய பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் நீங்கள் சேர்ந்து கடைசி வரைக்கும் என்னோட பயணிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும், சரியா? இது வந்து வெற்றி அடையக்கூடிய பேட்சா அப்படின்னு நீங்கள் நம்பும் போது தான் இது வந்து வெற்றி அடையக்கூடிய பேட்சாக மாறும், சரியா? ஆனால் நான் வச்சுக்கோங்க, இந்த 2026 குரூப் 4க்கு உண்டான எல்லா டீட்டெயிலும் நான் சரியாக சொல்லிட்டேன். ஸ்டடி பண்ணி கொடுத்துட்டேன், பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ பேமெண்ட்டை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ட பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் வந்து கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் வந்து பார்த்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கூட அந்த பேமெண்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் துரோணா அகாடமி இருக்கான்றதோட செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு. இந்த PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணி விடுறேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.